உள்ளரங்குல தான் வந்து அவர் கூட்டம் நடத்துறாரு, இன்னும் மக்களை சந்திக்க பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் வந்து தொடர்ந்து அவர்தான் பயிற்சி பண்ணணும். இல்லை, எல்லாருமே வெளியே இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. என் கருத்து சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தான் பதில் சொல்லணும். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவோட செயல்கள் எப்படி இருக்கு? எந்த மாதிரியான செயல்கள்? எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கருத்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்தால்தான் தமிழக மக்களுடைய கருத்தாக வெற்றி வர முடியும் என்று இருக்கிறது. அரசியல் கட்சிகள் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் விஜய் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு மக்களுக்கு. ஆளுக்கு ஒரு வீடு, ஒரு ஸ்கூட்டரு, காரு, வீட்டுக்கு ஒரு காரு, ஒரு பட்டதாரி, இதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்யணும்னு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவருடைய கனவு நனவாகட்டும். அரசியல் கட்சி கூட்டங்களுக்காக தமிழக அரசு வந்து எஸ்ஓபி வந்துட்டு அரசியல் கட்சியோட உரிமைகளை வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. இது அவரவர்களுக்கு தனியாக ஃபார்ம் வழங்கப்பட்டதில் பல்வேறு விவரங்கள் கேட்டிருக்கிறார்கள். அதை பூர்த்தி செய்து கொடுத்தால் இதில் பிரச்சனை இல்லையே. இன்னும் ஒரு முறை தேர்தல் நெருங்கின்ற சமயத்தில் ஒரு வாய்ப்பாக புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை நீக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்து வருகிறேன். அந்த படிவங்களை வந்து சமர்ப்பதில் சில கடினங்கள் இருக்கிறது. அதை மத்திய அரசு கூர்ந்து கவனித்து அதை லகுவாக பாமர மக்களும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் அந்த மனுவை அளிக்கப்பட வேண்டும். காலக்கெடுவை நீடிக்கப்பட வேண்டும். மக்களின் கோரிக்கை. அது தவறான நடைமுறை. கால அவகாசம் தரப்பட வேண்டும் மக்களுக்கு. பீகார் தேர்தலுக்கு வந்து எஸ்ஏஆர் தான் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிமுக சீனிவாசன் சொல்லியிருக்காரு. அப்படியா? சீனிவாசன்னா அவர் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டார். இப்போ புதுச்சேரியில பாத்தீங்கன்னா சீமானுடைய கூட்டத்துல பத்திரிகையாளர் கேள்விக்கு தொடர்ந்து அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வராங்க. இப்ப பத்திரிகையாளர் ஒருமையில பேசி அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசி பத்திரிகையாளர் தொடர்ந்து அவங்க தாக்குதலில் ஈடுபட்டு வர்றது. பொதுவாக பத்திரிகையாளர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்னுடைய கருத்து. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அரசியல் எதுவும் நடக்கலாம். எங்களுக்கு அந்த தனி கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் வடிவில் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? உறுதியாக இணைப்பு நடைபெறுவதற்குண்டான பூர்வாங்க அடிப்படை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கிறோம். அண்ணாமலை கூட 2 நாளைக்கு நேற்று கூட ஒரு டிடி சந்திச்சு பேசி ஒரு கல்யாணம் பார்த்து அதை பற்றி அவங்களோட கருத்து நல்ல சந்திப்பு தான். வாழ்த்துக்கள். அனைவரும் ஒன்றிணைறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து விலகிறது வந்து உங்களை பலவீனப்படுத்த முயற்சி. ஐயா, அது எந்த காலத்தில் நடக்காது. நான் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரையில் நாம் பிறக்கும் போது எந்த பதியோடு பிறந்தோம்? இழப்பதற்கு. அவ்வளோதான்.